Hi students, in the video exercise 2.7 solve பண்ணலாம். அதுல 5th sum find the number of terms in the following GP. Okay, இப்போ எத்தனை terms இருக்குன்றதை கேக்குறாங்க. First one a is equal to 4, then r is equal to 8 by 4. So 8 by 4 னா cancel பண்ணீங்கன்னா 2 வரும். And then last term என்ன இருக்கு 8192 the last term. So l is equal to 8192 and then n is equal to question mark. இப்போ n தான் கண்டுபிடிக்கணும். இது நம்ம லாஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம் இல்லனா tn ன்னு சொல்லலாம் ஓகேவா சோ எப்பவுமே AP ல கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம l ன்னு எடுப்போம் பட் GP ல l ன்னு எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது tn ன்னு தான் எடுக்கணும் ஓகே tn ஓட ஃபார்முலா என்ன a r power n minus 1 so this is equal to 8192 அத அப்படியே வெச்சுப்போம் a ஓட வேல்யூ என்ன 4 அத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் then r ஓட வேல்யூ என்ன 2 அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் power n minus 1 this is equal to 8192 இப்போ n தான் தேவை நமக்கு சோ அப்போ n மட்டும் இங்க LHS ல வச்சிட்டு மத்ததெல்லாம் அந்த பக்கம் போயிரலாம் this is 2 power n minus 1 equal to 8192 divided by 4 so 4 tablesல இது எத்தனை டைம்ஸ் போகுது this is 1 times இது எத்தனை டைம்ஸ் வருது 2 times so 1 போகாது அப்போ 0 போட்டுக்கணும் 19 எத்தனை டைம்ஸ் வரும் 4 டைம்ஸ் வரும் 16 பேலன்ஸ் 3 32 எத்தனை டைம்ஸ் 8 டைம்ஸ் so this is 2 power n minus 1 equal to 2048 இது என்ன சார் இது 2048 பெரிய நம்பரா இருக்கு அப்படினா நான் நிறைய வீடியோல சொல்றது தான் ஒரு சில நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் so this is 2 power 11 2 power 11 தான் என்னது 2048 okay then this is 2 power n minus 1 so இங்க பேஸ் வந்து எப்படி இருக்கு சேமா இருக்கு 2 power 2 power ன்னு இருக்கு அப்ப பவர்ல இருக்குறத ஈக்குவல் பண்ணலாம் அப்ப n minus 1 equal to 11 then n is equal to 11 plus 1 which is 12 புரிஞ்சுதா so இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன இருக்கு சோ செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/3 1/9 கொடுத்திருக்காங்க so this is a is equal to 1/3 then r is equal to 1/9 divided by 1/3 so this is 1/9 into 3/1 so cancel out பண்ணீங்கன்னா 1/3 வருது and then இங்க என்ன கொடுத்திருக்காங்க tn கொடுத்திருக்காங்க so 1/2187 then n is equal to question mark இதுதான் வந்து கண்டுபிடிக்க போறது நம்ம சரியா tn ஃபார்முலா என்ன a r power n minus 1 equal to 1/2187 then இதோட வேல்யூ என்ன 1/3 multiplied by r ஓட வேல்யூ என்ன அதுவும் 1/3 தான் ஓகே 1/3 whole power n minus 1 equal to 1/2187 so this is 1/3 whole power n minus 1 equal to this is 3 inside பண்ணலாம் multiply பண்ணிடலாமா அப்போ 3/2187 cancel out பண்ணா என்ன ஆகுது இது எத்தனை டைம்ஸ் 7 times and then this is 2 times then the remainder 2 so 9 so this is 1/729 okay va so 1/729 na 729 எப்படி எழுதலாம் 729 can be written as 3 power 6 729 can be written as 3 power 6 okay so இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதினாலும் இன்னும் சேமா தான் வர போகுது 3 power n minus 1 equal to 3 power 6 so பேஸ் வந்து சேமா இருக்கு ரெண்டுமே 3 3 ன்னு இருக்கு அப்ப பவர்ல என்ன இருக்கு n minus 1 is equal to 6 இங்க இருக்கிற பவர் அப்ப n is equal to 6 plus 1 which is 7 புரிஞ்சுதா